அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ரவா லட்டு தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு 10-15 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை நம்ம வந்து ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துலாம். பாருங்கள், வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே நெய்யில் 1 கப்பு ரவாவும் 1 கப்பு நான் வந்து துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. கலரும் உங்களுக்கு வந்து மாறக்கூடாது. அதே சமயம் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கரைச்சிடலாங்க. இதில் ஃப்ளேவருக்கோசரம் நான் வந்து ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லேசாக பிசு தன்மை வந்ததும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா ரவாவும் தேங்காயும் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாத லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஃபைனலாக வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை போட்டு நல்லா கலந்து விட்டு நீங்கள் வந்து ஒரு சூடு இருக்கும்போதே நல்லா இறக்கி வச்சு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா சரியாக வருங்க. இல்லாட்டி உங்களுக்கு உதிர்ந்து கொட்டினா மாதிரி வரும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு லட்டு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.